A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 29. ஸோ சங்கீதம் 29வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது டேவிட் பேசுகிற அந்த லாங்குவேஜ், அந்த மொழியை நீங்கள் பார்த்தாலே எப்படி இருக்கும்னா ஒரு புயல்லேருந்து பேசுகிற மாதிரி, அதாவது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இட்ஸ் லைக் இஸ் என்ன தண்டர்ஸ்டார்ம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு இருந்து பேசுகிற மாதிரி அவர் லாங்குவேஜ் இருக்குது, மொழி இருக்குது. அதாவது எப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, வெரி சிம்பிளாக, இப்போ நீங்களே ஒரு புயல் முன்னாடி இருந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு லைக் நீங்கள் சின்னதாக இருக்கீங்க, புயல் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இருந்து பேசுகிற மாதிரி தான் டேவிட் இங்கே என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஆனால் இங்கே டேவிடோட லாங்குவேஜில் யார் அந்த பெரிய புயல்னா, ஆண்டவர் தான் அந்த பெரிய புயல். அந்த மாதிரி ஒரு மொழியை வச்சு இங்கே பேசிகிட்டு இருக்கார். ஸோ இங்கே என்ன நடக்குது, அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே அவர் ஸ்டைல் மாதிரியே எலாபரேட் பண்ணுறாரு. அதாவது எப்படின்னா போயட்ரி மாதிரி, ஒரு போயம் மாதிரி சொல்கிறார் ஆண்டவரோட பவரை பற்றி. என்ன சொல்கிறாரு, அதுவும் ஆண்டவரோட குரலோட பவரை பற்றி சொல்கிறார், ஆண்டவரோட வாய்ஸ், பவர் ஆஃப் காட்ஸ் வாய்ஸ். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் பவர்ஃபுல், இட் இஸ் மெஜஸ்டிக்னு சொல்கிறார். அதாவது அது ரொம்ப பலம் வாய்ந்தது, ரொம்ப வல்லமையாக இருந்தது. அதுக்கடுத்து என்ன பண்ணுமா, அவரோட குரல் சேடார் மரத்தையே உடைக்கிற அளவுக்கு ஒன்று வல்லமை உள்ளதான். ஸோ சேடார் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட், இங்கே நல்ல பெரிய மரம் சேடார், அந்த மரத்தையே உடைக்கிற அளவுக்கு ஆண்டவரோட குரலில் பலம் இருக்குன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு முடிய போது என்ன சொல்கிறாருன்னா, இறுதியில் இவ்வளோ சொல்லிவிட்டு ஆண்டவர் வந்து அவரோட மக்களுக்கு என்ன தருவாராம், பலம் தருவார்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து 10வது வசனம். ஸோ சங்கீதம் 29வது அதிகாரம், அதில் 10வது வசனம். சேஸ், The Lord sits enthroned over the flood, the Lord sits enthroned as king forever. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், The Lord sits enthroned over the flood, the Lord sits enthroned as king forever. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, சிம்பிளாக இப்போ நம்ம இதில் பார்த்தாலே என்ன பண்ணுறாரு தெரியுமா, டேவிட் அவர் கம்பேர் பண்ணுறாரு. என்ன கம்பேர் பண்ணுறாரு, ஆண்டவரோட பவரும் ஆண்டவர் வந்து மக்களுக்கு, அவர் மக்களுக்கு கொடுக்குறதையும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் அ கான்ட்ராஸ்ட். என்ன பண்ணுறாருங்க, முதல்ல அவர் மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், அவர் மக்களுக்கு கொடுக்குறது ரெண்டாவது பார்ப்பார். முதல்ல என்ன பண்ணுவார், அவரோட பவர், அவரோட குரலோட பவரை சொல்லிவிட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறார், அவர் மக்களுக்கு கொடுக்குறத சொல்லி காட்டினார். ஸோ இதில் வந்து டேவிட் நம்மளுக்கு என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு இஸ் நாட் சேயிங் காடோட பவரை பற்றி சொல்ல, அது கேள்வியாகவும் கேட்கல. ஆனால் அந்த புயல், அந்த டயலாக், ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, அந்த பவர் உங்கள் கூட இருக்குதா இல்லையான்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதான்றதை பற்றி தான் சொல்கிறார். ஸோ வெதர் த ஸ்டார்ம் இஸ் ஆன் யுவர் சைட், ஸோ அந்த புயல் வந்து உங்களுக்காக வேலை செய்கிற புயலா இல்லை உங்களுக்கு எதிர்த்து இருக்க புயலா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்றது தான் கேட்குறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெமோலிஷன்லாம் இருக்குது. டெமோலிஷன்னா எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி பெரிய பழைய பில்டிங்லாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி இடித்து தள்ளுவாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங் வந்து இடித்து தள்ளுறதுக்கு எத்தனை டன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். லைக் ஒரு 3-4 டன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர் இருக்குது அந்த பில்டிங். ஒரு 10 மாடி கட்டிடத்தை இடித்து தள்ளணும்னா எவ்வளோ பாம் அவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ நம்ம நினச்சி பார்த்தா, நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் நினச்சி பார்த்தா அதை பார்த்து இவ்வளோவான்னு நினைப்போம். ஆனால் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, யார், டெமோலிஷன் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குலாம் தெரியும் எங்கே பாம் வச்சா பில்டிங் கரெக்டாக கீழே விழும், எங்கே வச்சா பில்டிங் சாஞ்சு விழும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸ், அந்த சயின்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஞானம் உள்ளவங்களுக்கு என்ன தெரியும், கரெக்டாக எங்கே வைக்கணும் பாம்பை, கரெக்டாக எங்கே எவ்வளோ அமௌண்ட் வைக்கணும்னு தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க பயமே இல்லாமல் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், இத்தனை 3-4 டன் வெடிக்கொண்டும் நம்ம சைடு தான். ஏன்னா என்ன பண்ணாலும் நம்மளுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு கரெக்டாக பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் படி பார்த்தா பில்டிங் இப்படி தான் விழும், நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது, நம்ம தைரியமாக இந்த இடத்துல நிற்கலாம். இப்போ அந்த ஞானம் இல்லாதவங்க ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை வெடிச்சா என்ன ஆகும், அவனுக்கு தெரியாது, அந்த கேஆஸ், அந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் எங்கே போகும்னு தெரியாது, பில்டிங் எப்படி விழுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன சொல்கிறாரு, அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து அவர் கையில் தான் இருக்குது, நாட் ஜஸ்ட் இன் ஹிஸ் ஹேண்ட் பட் இட் இஸ் வித் ஹிம். அந்த பவர், அந்த வெடிகுண்டு, அந்த எல்லா பவரும், அந்த புயல் அவர் கூட இருக்குன்றது தான் இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரிமைண்ட் பண்ணுறது. The violent storm or that big explosion is with him, is for him. அதான் நம்ம கீவேர்ட்ஸ் பாருங்கள், The Lord sits enthroned over the flood. ஸோ என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆண்டவர், அவ்வளோ பவர்ஃபுல்லான God is with him அந்த ரிமைண்டர் பண்ணுறாரு அவருக்கு. ஸோ God who reigns over everything is for him. அவர் கூட தான் ஆண்டவர் சண்டை போடுறாருன்னு ஞாபகம் பண்ணுறார். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன ரிமைண்டர்னா,
நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா இன்னிலேருந்து நீங்கள் பாருங்கள், வெளியே போய் பாருங்கள், இந்த நேச்சரை பாருங்கள். இல்லைன்னா நைட்டு இருக்கும்போது வானத்தை பாருங்கள். வானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஸ்டார்ஸ் தெரியும், இல்லை நிறைய வண்டர்ஃபுல் திங்ஸ் தெரியும். இதெல்லாம் உருவாக்குனது யார்? ஆண்டவரோட குரல் தான் உருவாக்கிச்சு. இதெல்லாம் உருவாக்குனது காட்ஸ் வாய்ஸ் தான். ஸோ இதெல்லாம் உருவாக்குன காட்ஸ் வாய்ஸ் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஆண்டவர்கிட்ட பலன் இருக்கா இல்லையா? ஸோ த காட் who created everything, all the things that we can see through our eyes, all the planets, all the stars, அவ்வளோத்தையும் உருவாக்குன ஆண்டவருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பலன் இருக்காதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக முடியும். அதை தான் இங்கே என்ன பண்ணுற டேவிட் ரிமைண்ட் பண்ணுற. அண்ட் that is what I want us to take it. Thank you.